நமஸ்காரம். இதுதான் எங்க வீட்டு குரு. எப்பொழுதுமே குலுல அம்பாளுக்கு தான் பிரதானமான இடம். நீங்க பாத்தீங்கன்னா காமாட்சி தான் நடுவுல குரு வீற்றி இருக்கின்றாள். அதை தொடர்ந்து துர்கா பரமேஸ்வரி இருப்பார். அதை தொடர்ந்து துர்கா லட்சுமி சரஸ்வதி அப்படிங்கிற ஸ்வரூபம் இருக்கும். இப்படி அஷ்டலட்சுமிகள் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வைணவ சம்பிரதாயம் அப்படியே இருக்கும். பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக பெருமாள் இருக்கின்றார். அதை தாண்டி பெருமாள் கருடனோடும் ஆஞ்சநேயரோடும் அவர்களோடு எழுந்தருள் இருக்கின்றார். ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஹயக்ரீவர் நல்ல பிரதான இடத்துல நம்ம குருல இருக்காரு. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள். அந்த பார்த்தசாரதி பெருமாள் தாயாரோடு எழுந்தருள் இருக்கின்றார். எனக்கு பிடித்த ஒரு கடவுள் அப்படின்னா ஆண்டாள் ரங்கமன்னார். இன்னும் முக்கியமா அங்க இருக்கிற பச்சை ராமர். அந்த ராமர் இப்பதான் சமீபத்தில் நாங்க கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் அந்த ராமர் 75-80 ஆண்டுகளாக எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ராமர் அவர். அதே மாதிரி திரிவிக்ரமன் இருக்கிறார். பூமாதேவியை மீட்டு கொண்டு வந்த வராகர் இருக்கின்றார். நம்முடைய உப்பிலியப்ப பெருமாள் அவர் இருக்கின்றார். நம்முடைய பண்டரிபுரம் நாதரும் ருக்மணி தேவியும் எழுந்தருள் இருக்கின்றார்கள். நம்முடைய காலத்தில் நாம் தரிசித்த அத்திவரதர் நின்ற கோலமும் கிடந்த கோலமும் இருக்கின்றது. இங்கே பார்த்தோம்னா கிருஷ்ணரை சுற்றி ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இருக்கின்றார்கள். நம்முடைய ஆதிசங்கரர் 3 ஆச்சாரியர்கள், மகா பெரியவர், நடுப்பெரியவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அதே மாதிரி முருகனுக்கு பிரதான இடம் இருக்கின்றது. அந்த ஆலகால விஷத்தை உண்ட சிவபெருமான் அவர் பார்வதியின் மடியில் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுருட்டப்பள்ளி சிவபெருமானுடைய சுரூபம் இருக்கின்றது. அங்கே பழமுதிர்ச்சோலையில் முருகன் வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருள் இருக்கக்கூடிய அழகான ரூபம் பிள்ளையார் இருக்கின்றார். ராமனினுடைய முழு கதையும் ஓரளவுக்கு இருக்கின்றது. அதே போல் இந்த பக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் நாம் சொல்லக்கூடிய வெங்கடேச பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாளும் பத்மாவதி தாயாரும் இருக்கின்றார்கள். ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் வரிசையாக நம்முடைய தசாவதாரம் மீன, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி இப்படியாக அவதாரங்கள் இருக்கின்றன. 18 சித்தர்கள் இருக்கின்றார்கள். சித்தர்களுக்கு எல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் மிக பிரம்மாண்டமான சுரூபமாக காட்சியளிக்கின்றார். இப்படித்தான் எங்க வீட்டு குரு. இந்த நாளில் எல்லோரும் மன மகிழ்ச்சியோட எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷமா பேசி, நம்ம முன்னாடி பின்னாடி அவங்களோட நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதுல இருந்தெல்லாம் வெளியில நம்ம சந்தோஷமா கொண்டாடக்கூடிய காலம் என்றால் இந்த நவராத்திரி. அனைவருக்கும் கல்யாண மாலை சார்பில் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.